மண்ணெல்லாம் அரைச்சிட்டு அப்படி கடுமையான தண்ணியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளிநொச்சிக்கு போகிற பாதை, அதாவது பரந்தன் முல்லைத்தீவு ரோட் பாதைன்னு சொன்னால் கடுமையாக சேதமாகப்பட்டிருக்கு. அப்படியே போய் காட்டுறோம் பாருங்கள். இந்த முன்னுக்குள்ளே வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ரோட் வந்து முன்னுக்கே வந்து ரோட் பிளாக் போட்டாங்க. ஸோ அங்கேருந்தும் வரையிலாது, இங்கேருந்தும் போயிடலாது. அப்படியே காட்டுறோம் பாருங்கள். ஆனால் இது வந்து திருத்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. தண்ணி கடுமையாக தான் இருக்குது. இந்த பாலம் வந்து திருத்த வேலையில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுவும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, போக இயலாது. பாருங்கள் தண்ணி எப்படி போயிருக்குண்டு. முன்னுக்குள்ளே அதாவது கிளிநொச்சிலேருந்து முல்லைத்தீவு போகிறவங்க, யாழ்ப்பாணம் போகிறவங்க எல்லாமே போக இயலாது. இந்த பாலமும் உடையிற கட்டம் தான். இந்த பாலத்துக்கு பதிலாக தான் அங்கே ஒரு பாலம் ஒன்று அமைக்கிறாங்க. அங்கால இதுக்கு வந்து அங்கே முன்னுக்கு உடைஞ்சிருக்கும், அப்படியே போக்குவரத்து தடைப்பட்டுருக்கு. போயிட்டு பார்ப்போம் அந்த பாலத்தையும். என்ற பைக்கில் போயிடாது, இந்த விடுறாங்கல்ல. ஸோ அங்கேருந்து வாராக்களையும் விடுறாங்கல்ல, இங்கேருந்து போகிறாக்களையும் விடுறாங்கல்ல. இது வந்து முதலாவது பாலம். இதில் நீங்கள் வர இயலாது. திருத்தல் நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கால தான் உடைஞ்சிருக்கான், அதை போய்ட்டு பார்ப்போம். பாருங்கள், ஒரு மழையால் பாலமே உடையிற அளவுக்கு வந்துட்டு. இது வந்து A35 ரோட் போட்டிருக்கு. முல்லைத்தீவுக்கு போகிற ரோட், பரந்தன் போகிற ரோட். அது முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்துக்குலாம் இல்லை தான் போகணும். A35 ரோட். இந்த அங்கே தான் உடைஞ்சிருக்கும் அடுத்த பாலம், அதை போய்ட்டு பார்ப்போம். பாலம் கிட்ட வந்தாச்சு. கடுமையாக தான் உடைஞ்சிருக்கு போல இருக்குது. பஸ்ஸெல்லாம் அங்கே நிற்கிது, பஸ் வேன்லாம் நிற்கிது. இப்போ போகிறேன்னு சொன்னால் சுற்றி தான் போகணும் என்ன? பாருங்களேன் எப்படி உடைஞ்சிருக்கு. வாகனம் போகல, அது இந்த அத்தியாவசிய தேவையில் மட்டும்தான் அனுப்புகிறாங்க. நல்லா இறங்கிட்டு. இப்போ ரோடு தான் அப்படி இடிஞ்சு விழுந்துட்டுண்ணே. பாலம் உடையில ரோடு தான் பாருங்க இடிஞ்சு விழுந்துட்டு. அப்படி இதுதான் கிளிநொச்சி இடிஞ்ச பாலம். இதெல்லாம் போக இல்லாது. முன்னுக்குள்ளெல்லாம் அரச வாகனங்கள், அதுவும் போக இல்லாது, சுற்றி தான் அனுப்புகிறாங்க. இதால் தண்ணியால் தான் போகணும். எல்லாம் ரிட்டன் ஆகுது. சாமான்லாம் ஏற்றிட்டு போகுது, பொதியெல்லாம் ஏற்றிட்டு போகுது. அங்கால பஸ் வாகனங்கள் எல்லாம் திரும்பி போகுது. இப்போ இடிஞ்சிருக்குண்டு பாருங்க. கடுமையாக இடிஞ்சிருந்துட்டு எப்போ இடிஞ்சிருக்குன்னு பாருங்களா. எப்படி இடிஞ்சிருக்குங்க, எப்படி இடிஞ்சிருக்குங்க.
ரோட் உடைஞ்சதா பாலம் உடைஞ்சிருக்கு? ரோட் தான் உடைஞ்சிருக்குண்ணே. பாலம் முடியல பார்த்தீங்களா? இதுதான் உடஞ்சிருக்கு. சைட் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. இந்த ரோட் மட்டும் உடஞ்சிருக்கு. அப்படி மட்டுமே வந்துட்டு தண்ணி. மணல் தான் இருக்கு. இப்படி உடஞ்சிருக்கு. ரோட் அப்படியே ரெண்டாக உடஞ்சிட்டு அப்படி உடஞ்சிட்டு இரும்பு பாலம் இது. பாருங்க அப்படி உடஞ்சிருக்கு. அப்படியே அந்த கொங்கிரீட் அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி விழுந்துட்டு. இது வெளியே ஒரு இரும்பு பாலம். கொங்கிரீட் உடஞ்சதுனால ரோட் அப்படியே ரெண்டு துண்டாக உடஞ்சிச்சு. உடைய போகுது. கொங்கிட்டு கலண்டு இருக்கானே. தோண்டிட்டேண்ணே. அது தண்ணிக்கு அப்படியே மண் அரைச்சி தோண்டிட்டு இந்த கரை அடைச்சிருச்சு போல. அங்கால விழல பார்த்தீங்களா? இது மட்டும் தான் விழுந்துருக்கு. இது மட்டும் தான் இழுத்து விட்டு. ஆனால் பாலம் உடையல. இந்த ரோட்டும் அந்த கொங்கிரீட்டும் தான் உடைஞ்சிருக்கு. உடஞ்சனால இரும்பு பாலம் அப்படியே விழுந்துருக்கு. பாருங்களேன் அப்படி விழுந்துருக்குண்டு. அப்படியே மண்ணெல்லாம் அரைச்சிட்டு அப்படியே கடுமையான தண்ணியாக இருக்கு. பாருங்க எவ்வளோ மண் அரைச்சி வந்துருக்குண்டு. இது எல்லாமே அந்த பாலத்தில் இந்த மண் தான். இந்த பாலத்தில் உள்ள மண் எல்லாமே அரிச்சு தான் அந்த பாலம் வந்து அப்படியே விழுந்தது. அதாவது ரோடு வந்து ரெண்டாக உடைஞ்சிட்டு. பாலம் வந்து இரும்பு பாலம் உடையலை. சைட்டில் இந்த கொங்கிரீட்டு மண் எல்லாமே அரிப்பட்டு விழுந்ததுனால தான். இதை பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு பாருங்களேன். இந்த மண் எல்லாமே அரிப்பட்டு வந்த மண் தான். இதுதான் பாலம் பாருங்கள். இது அது வந்து உடைஞ்சது வந்து 3வது பாலம். இது 2வது பாலம். இது வந்து 1வது பாலம். பாருங்கள் இதோட மண்ணும் பாருங்கள் இப்படி அரைச்சிட்டு வரேன். ஆனால் எல்லாமே ஒரே மாதிரியான பாலம் தான். ஒரே பெட்டனில் வந்து கட்டின பாலம் தான். இதே மாதிரி 2 மழை வரும்னு சொன்னால் பாருங்கள் இந்த கரோடு எல்லாமே அரைச்சிட்டு மழைக்கு அரைச்சி இதை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு.
பாருங்கள் இதை பாருங்கள் இப்படி அரைச்சிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் கம்பு கட்டை எல்லாமே அடிச்சிட்டு வந்துருக்கு. பாருங்கள் அப்படி இருக்குண்டு கம்பு கட்டை அது இது எல்லாம் அடிச்சுட்டு வந்துருக்கு. இந்த மாதிரி கொங்கிரீட் தான் இல்லை உடஞ்சது. அந்த அது கொங்கிரீட்டு அதே கொங்கிரீட் தான் அந்த பாலத்தில். இந்த கொங்கிரீட் தான் அப்படியே வந்து உடஞ்சது. அப்படியே வந்து அரிச்சு உடஞ்சது. அதே மாதிரி தான் அங்கே உள்ள கொங்கிரீட்டும். பாருங்களேன் எப்படி அரைச்சிருக்குன்னு. எல்லா குப்பையும் பாலத்தில் தான் இருக்குது. முட்டி மோதி போய் இருக்குது. இது உடைய போதானே, அதுவும் அரைச்சிட்டு பாதி. இதுவும் அரைச்சிட்டு பாருங்க பாதி அரைச்சிருக்கு. அதுவும் வடிக்குதுண்ணே. வேறு கொங்கிரீட்லாம் வடிக்குது. இந்த பாதி வடிச்சிருக்கு. கீழே வந்து கொங்கிரீட் என்ன, கீழே கொங்கிரீட் போட்டு மேலே வந்து போல்ட்டு போட்டு விழுந்துருக்கு. இதுவும் அதே மாதிரி தான், அதே சைஸ் பாலம் தான்.